வாங்க சிம்பிளாக டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. அதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தட்டி வச்சுருக்க 4 பூண்டு பல் சேர்த்திக்கலாங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ செஞ்சுக்கலாங்க. நல்லா இதுவும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்பவே சிம்பிளாக ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், ரச சாதத்துக்குள்ளே சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.